கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இப்போது நாம் இஸ்ரேல் ஈரான் போரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதையும் இஸ்ரேல் போரை குறித்தும் சிறிது நேரம் விவாதிப்போம். ஏனென்றால் கிறிஸ்துவ மக்களுக்குள்ளே சில சந்தேகங்களும், இஸ்ரேல் தான் திடீர்னு ஈரான் மேலே போர் எடுத்தது என்ற ஒரு எண்ணங்களும் உருவாகி கொண்டு சில நண்பர்கள் என்னிடத்தில் கேட்பதுண்டு. அதனால ஒரு விளக்கம் கொடுக்கலான்றதுனால தான் இந்த ஒரு சின்ன பதிவு. ஆண்டவர் ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீ பார்க்கிற இந்த பூமி உலகம் முழுவதும் இல்லை, ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். அவரு எதெல்லாம் பார்க்குறாரோ இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்துன்றாரு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்குன்னா, ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அந்த பூமியை இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்குறாரு. கானான் தேசத்தை. கானான் தேசம் தான் அன்னைக்கு யூதேரியா, சமாரியா, கலிலேயான்றது தான் இன்னைக்கு இஸ்ரேல்னு யாக்கோபு பேரு அந்த தேசத்துக்கு. 1948 உலகம் முல்லா சிதறி இருந்தவங்க பல தேசத்து அன்னைக்கு நாடு பிடிக்கிற எண்ணத்துல எல்லா நாட்டில இருந்து பாபிலோனியர்கள் வந்தாங்க, பெர்சியர்கள் வந்தாங்க. இவர்களெல்லாம் அந்த நாட்டை இஸ்ரேல் தேசத்தில் உள்ள யூத மக்களையும் எல்லாரும் சிதறடிக்கும் போது ரோமானியர்கள் அவர்கள் வேற சிதறடிச்சு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெருசலேத்தில் பெறுகிறார். இன்னைக்கு சொல்றவங்கெல்லாம் யார் இயேசு கிறிஸ்து எந்த தேசத்துல பிறந்தார், அவர் ஒரு யூதர் என்றதே மறந்துட்டு பேசுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஜெருசலேம் இல்லையா? பெத்லகேம் என்ற ஊர்ல பிறகுறாரு. தலைநகர் ஜெருசலேம். அந்த எருசலேமில் இயேசு கிறிஸ்து பிறகுறாரு, வளர்றாரு, வாழ்றாரு. அங்கே உள்ள ராஜாக்களுக்கும் ஆண்டவர் பிறந்தாருன்னு தெரிஞ்சு எகிப்துக்கு போகிறாரு. 11 வயசுல தான் திரும்ப வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே 33 வயசு வரையும் வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சிலுவில் ஏறும்போது அவரை காட்டி கொடுக்குற மக்கள் யார்? யூத மக்கள் தான் காட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா தேவனுக்கு விரோதமாக நான் குமாரன், பிதாவினுடைய பிள்ளை, நான் எல்லாரையும் மன்னிப்பேன், மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது, நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய தோராவில் யூதர்களுடைய மத நூலில் இதெல்லாம் விரோதமாக இருக்குதுன்னு தான் ஆண்டவர் மேலே கோபம் கொண்டு இயேசு கிறிஸ்த சிலுவில் அறையிறாங்க. பல குற்றச்சாட்டுகள் சொல்லி, பொய்யான குற்றச்சாட்டுகள். ஏன் பொய்யான குற்றச்சாட்டுகள்னா, பிலாத்து விசாரிக்கும் போது இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் அறியேன் என்றாரு. அப்போ அந்த நாட்டு ராஜாவே தெரிந்து இவர் குற்றம் பண்ணல. ஆனால் அந்த மக்கள் இப்போ ஓட்டு அரசியலுக்காக சில மக்களை திருப்திப்படுத்துக்காக நிறைய பேர் யூடியூப்ல கூட பேசுவாங்க இஸ்ரேலை குறித்து குறைவா. ஏன்னா இங்கே யாரும் யூதர் இல்லை ஓட்டு போடா, இஸ்லாமியர் இருக்கிறாங்கன்றதுனால இவர்கள் திருப்பி மாற்றி பேசக்கூடிய சூழலாம் நம்ம பார்க்குறோம். அதே நிலை தான் அன்றைக்கும் அந்த இஸ்ரேல் யூத மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அன்னைக்கு ராஜா பிலாத்து உங்க இஷ்டம் அப்படின்னு கை கழுவிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சிலுவையில் அறையிறாங்க. இந்த செயலை செஞ்சவங்க எல்லாம் யாருன்னா யூத மக்கள் தான். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், யூதர்கள் அங்கே வாழ்ந்த இடம், யூதர்கள் இருந்த இடம், இதெல்லாம் பைபிள். சரி, பைபிளை நாங்கள் ஏன் நம்பினோம்? வரலாற்று ரீதியாக ஆதாரம் இருக்குதுன்னா, வரலாற்று ரீதியாக ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குன்னா, சிலுவை போர் நடக்குது. சிலுவை போரில் அதிகமாக கொல்லப்பட்ட மக்கள் யாருன்னா யூத மக்கள் தான் இல்லையா? யூத மக்கள், கிறிஸ்துவ மக்கள் இங்கே அன்னைக்கு ரோமானிய ஆட்சியிலேருந்து அன்னைக்கு போப்புக்கிட்டலாம் போயிட்டு இது மாதிரி போகிற வர வழியில எல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் கொள்ளடிக்கு தான் பக்கத்தில் உள்ள நாடுகள் அவர்களை தாண்டி தான் போனோம். போகும்போது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க மேலே படையெடுத்து போகிறதுக்காக தாண்டோனி தினமாக ஒரு கட்டமைப்பு இல்லாமல், ஒரு பொறுப்பு இல்லாமல், தலைவன் இல்லாமல் எல்லாம் போனதில் நிறைய பேர் போன கிறிஸ்துவ மக்கள் நிறைய பேர் மறிச்சாங்க. அப்போ வழியில் இந்த யூதர்களையும் இவங்க தான் அடிச்சாங்க. யூதர்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க சிலுவை போரில். முதல்ல இருந்து கடைசி வரையும் யூதர்கள் 200 வருஷத்துக்கு மேலே நடக்குது அந்த போர். அந்த போரில் அப்பப்போ விட்டு விட்டு. அப்போது அந்த காலகட்டத்தில் யூத மக்கள் அங்கே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் போர் தொடுகிறார், அப்பவும் யூத மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூத மக்களே அங்கே இல்லை, அவங்க போயிட்டாங்க. பாலஸ்தீனர்கள் எப்போ அங்கே வராங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் தான் அங்கே முகலாயர் என்ற முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் அங்கே மசூதி கட்டும்போது அப்போ அவர்கள் அங்கே சேர்ந்தவங்க. அங்கே கொஞ்சம் புல் நல்லா விளையக்கூடிய பூமி அது. அதனால அங்கே ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு, ஒட்டகங்களை மேய்க்கிறதுக்கு, அதுக்கு தேவையான தண்ணி வசதி,
அதுக்கெல்லாம் அங்கே இருக்கிறதுனால எல்லாரும் அங்கே வந்தவங்க அடிக்கடிக்கு அவங்க தேசத்துக்கு போய் வர முடியாது, அங்கே தங்கிட்டாங்க. நல்ல செழிப்பான பூமின்றதுனால அங்கேயே தங்கிட்டாங்க எல்லாரும். அதுலேயே பாலைவன பூமி நிறையா இருக்குது, அதனால செழிப்பாக இருக்கிற பூமி பக்கத்தில் இவர்கள் போய் தங்கிட்டாங்க. அப்படி தங்கினவங்க தான் இன்னைக்கு உள்ள பாலஸ்தீனன்னு இவங்க சொல்லிக்கிற மக்கள். சரி, எது எப்படியோ அவர்கள் இருந்தாங்க. இங்கிலாந்து ஆட்சி காலத்தில் இன்னும் இங்கிலாந்து கண்ட்ரோலில் தான் எல்லா நாடும் இருக்குது. ஒட்டமன் பேரரசு எல்லாம் முடிஞ்சு போயிரு, இங்கிலாந்து கண்ட்ரோலில் தான் அந்த இப்போ இருக்கிற இஸ்ரேல் பூமி இருக்குது. யாருக்கிட்ட? இங்கிலாந்து கிட்ட. இங்கிலாந்து வந்து 2ஆம் உலக போரில் தோற்கிற சூழ்நிலை வைஸ்மேன் என்றவர், சார் வைஸ்மேன் என்றவர் வந்து ஆயுதம் தயார் பண்ணி கொடுக்குறாரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் தயார் பண்ணி கொடுத்து அது மூலிமா இங்கிலாந்து ஜெயிக்குது. இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு காரணம், நிறைய காரணம். அதில் இவர் ஒரு முக்கியமான காரணன்றதுனால அவருக்கு கௌரவிக்கும் விதமாக அப்போ இருந்த ராணி விக்டோரியா மகாராணி அவங்க கூப்பிட்டு என்ன வேணும் அவருக்கு என்ன கௌரவிக்கும்படி அதெல்லாம் செய்யுங்கன்னும் போது அவர் கேட்கும்போது இதெல்லாம் வந்து உங்களை கௌரவிக்க சொல்லி ராணி உத்தரவு போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து எங்கள் தாய் பூமி வேணும்னு கேட்குறாரு. எவ்வளோ பூமி எங்கேயோ இருந்தது, எங்கெங்கேயோ இருந்திருக்க முடியும், ஆனால் அவர்கள் கேட்டது தாய் பூமியை. அப்போது ஹிட்லர் அடித்ததுனால அவர்களெல்லாம் செதறி வந்துட்டாங்க. இப்போ தாய் பூமி கேட்கும்போது அதில் ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே யூதர்கள் அங்கே போய் நிலம் வாங்கியிருக்காங்க, அங்கே குடி இருக்கிறாங்க. அது காலங்காலமாக அங்கே கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் இருந்துன்னு தான் இருக்கிறாங்க. நகரத்தில் இருந்தவங்கள தான் இஸ்ரேல் மேலே படையெடுத்தவங்கெல்லாம் புஷ்ட்டு போனாங்களே தவிர தொலைதூரத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ போகும்போது எல்லா மக்களும் நம்ம மக்கள் இருக்காங்க. அப்புறம் கூடி எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. இந்த காலகட்டத்திலே வந்தது சுதந்திரம் கொடுத்தாங்க. 2 ஸ்டேட்டாக இன்றைக்கி 2 ஸ்டேட்டு கேட்குறாங்க, பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு. அதை அன்றைக்கே தான் பிரித்து கொடுத்தாங்க. பிரித்து கொடுக்கும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லா அரபு நாடும் நம்மளை சுற்றி நம்ம நிறைய பேர் இருக்கிறவங்க இஸ்ரேல் ஒழிச்சிடலான்னு சொல்லிட்டு போர் எடுத்தாங்க. இப்போ மறுநாள் 1948 போர் எடுத்தாங்க. போர் எடுக்கும்போது அவர்கள் ஆண்டவர் கொடுத்த தேசம் வச்சு அவர்கள் அங்கேருந்து விரட்ட முடியுமா? அதான் என்றென்றைக்கும் உன் சந்ததி இங்கே இருக்கும்படி சொல்கிறேன்றார் இல்லையா? அப்போது இவர்கள் 6 நாடு 7 நாடு போகிறாங்க, 7 பேரும் தோற்று போகிறாங்க. தோற்று போன உடனே அதுக்கப்புறம் இது 48 நடக்குது, 67 ஒரு போர் நடக்குது, 67 தோற்று போகிறாங்க. அப்புறம் 72 73 நினைக்கிறேன், அப்பவும் தோற்று போகிறாங்க. 82 இத்தனை 10 வருஷம் தொடர்ச்சியாக போர் அந்த மக்கள் மேலே போர் பண்ணிக்கின்னு அங்கே சின்ன சின்ன அமைப்புகள்லாம் வந்து இந்த ஈரான் என்ன பண்ணும், அவங்களுடைய ப்ராக்சி அவங்களுடைய தான் அடியால் மாதிரி நம்ம இடத்துல சில ரவுடிகை வச்சு இல்லையா ஊருக்கும், அது போல் இவர்கள் வந்து ஹிஸ்புல்லான்றது லெபனான்லேயும், இந்த ஹமாஸு காசாவில், ஹவுதிஸ் ஏமனில், இது மாதிரி ஈராக்கில் சில அமைப்புகள், இத்தனை அமைப்புகளை வச்சு அப்பப்போ தீவிரவாத தாக்குதல்லாம் பண்ணுறது. இத்தையெல்லாம் தாங்கி வந்த இஸ்ரேல் இன்னைக்கு 2023 அக்டோபர் 7 நடந்த சம்பவம் 1000 பேருக்கு மேலே கடத்திட்டு போய் அவர்களை கெடுத்து ரேப் பண்ணி கொலை பண்ணி 6 மாதம் 1 வயசு குழந்தையே நடந்து கூட்டு போகிறான் இழுத்துட்டு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு வலிமையான தேசம் என்ன செய்யும்? அடிச்சுது. இன்னைக்கு ஹமாஸ்ன்றது இல்லாமல் இருக்கிறான், அங்கங்கே சின்ன வேலை பண்ணின்னு குண்டு இப்போ கூட குண்டு வைக்கிறான். இவ்வளோ அடி வாங்கி அந்த ஹமாஸ் காசான்றதே இல்லை, ஆனால் என்ன போன வாரம் கூட குண்டு வச்சிருக்கான் காரில், அங்கே காவலுக்கு இருக்கிற இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் மேலே, அந்த சிப்பாய் மேலே அங்கே காரில் குண்டு, அவங்க போகிற இடத்துலலாம் குண்டு வைக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அங்கே ஹிஸ்புல்லா வந்தான், நாங்கள் இவ்வளோ 1.5 லட்சம் ஏவுகணை வச்சுருக்கிறோம், அத்தை பண்ணுறோம்னாரு அவருடைய தலைவர் நசருல்லா. நசருல்லா பார்த்தாக்கா பூமிக்கடியில், அவங்க எல்லாம் பூமிக்கடியில் இருக்கிறவங்களே, ஒருத்தர் கூட பூமிக்கு மேலே வாழணும்னு விரும்புறது இல்லை. அவங்க மக்களோடு மக்களாக வாழ்கிறவங்களா தெரில, அவங்க எல்லாம் பூமிக்கடியில் தான் அவங்க வேலையே. அவங்க ஒரு 200 அடி உள்ளே இருக்கார். சரி, இதை மோப்பம் பிடிச்ச இஸ்ரேல் ஐடிஎஃப் என்ன பண்ணுச்சு, மொசாட்டு, சரி இவர் பேசுகிற பேச்சுக்கு ஒன்று இவர் வைக்கக்கூடாதுன்னு அவர் காலி பண்ணுது. இஸ்மாயில் அனியான்றவரை இருக்கிற ஈரானில் அவர் காலி பண்ணுது. சின்வார் அவர் தான் ஹமாஸுடைய தலைவர், யாகியா சின்வார். இந்த மாதிரி எல்லா தலைவர்களையும் இந்த பேஜர் வெடிப்பில் கிட்டத்தட்ட அது 2000-3000 பேருக்கு மேலே வச்சுது. அதில் ஒரு 400 பேர் மேலே செத்துட்டாங்க. எல்லாம் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பேஜர் கொடுப்போம். யார்? அந்த ஹிஸ்புல்லாவில்
மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் கம்யூனிகேஷன் பண்ணுறவங்க. அதில் ஒரு 400 பேர் செத்துட்டா, நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு, எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு. அதில் ஒரு 400 பேர் இறந்துட்டாங்க. இப்படி எல்லாரையும் ஒழிச்சிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஈரான் தானே. அப்படின்னு தான் இப்போ ஈரான் மேலே போர் தொடுத்தது. ஈரான் மேலே சும்மா கூட போர் தொடுக்கல. அவங்க அணு ஆயுதம் தயார் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு சாதாரணமாக இருக்கும்போதே நம்ம மேலே போர் தொடுக்கிறவன் அணு ஆயுதம் தயார் பண்ணிட்டா நாளைக்கு இந்த பகுதியில் சும்மா இருக்க மாட்டான். அதை முன்கூட்டியே நம்ம தடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் இன்னைக்கு வந்து தடுக்கிற முறையில் தான் போர் தொடுத்தாங்க. தடுக்கிற முறையில் போர் தடுக்கும்போது அவங்க மிசைல் வச்சு பத்தான்றான், என்னென்னவோ மிசைல் காட்டுறான், இதை பண்ணும் அத்தை பண்ணும் அப்படின்றான். எதுவுமே பண்ணாது. இஸ்ரேலை வந்து ஒழிக்கிறதுக்கு இந்த பூமியில் இன்னும் ஒரு தேசம் உருவாகாது. ஏன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய தேசம், ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவர்களுடைய ஜனம். பாதிப்புகள் இருக்கும். இஸ்ரேலுக்கு பாதிப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் பாதிப்பு? இஸ்ரேலுக்கு பாதிப்பு இல்லைன்னா இவர்கள் செஞ்ச வேலைன்னா வீடுக்கு மேலே தான் போட்டாங்க. எவ்வளோ இராணுவ கட்டமைப்பெல்லாம் இஸ்ரேலில் இருக்குது, ஆயுதங்கள் வச்சு இருக்கிற இடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு நோக்கம் என்னன்னா, இவர்கள் ஹமாஸில் வீட்டுக்கு மேலே தானே போட்டாங்க, மக்கள் மேலே தானே 50,000 மேலே செத்துட்டாங்க, அப்படின்ற நோக்கத்தில் போடுறாங்க இவங்க. அது என்னடான்னா, அவன் தீவிரவாதி மக்களோடு மக்களாக சேர்ந்து சண்டை போடுறான்றதுனால வேறு வழி இல்லாமல் தான் ஆச்சுது. இப்போ ஈரானில் மக்கள் மேலே குண்டு போட எவ்வளோ நேரம் பிடிக்கும் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு? இஸ்ரேலுக்கிட்ட இல்லாத ஆயுதங்கள் என்றது கற்பனை கெட்டாத ஆயுதம்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க. அவங்க ஏன் இன்னும் அதை பயன்படுத்தலைன்னா, ஈரானோடு சேர்ந்து நாளைக்கு இன்னும் எத்தனை வலிமையான நாடெல்லாம் வரும். அவர்களை எதிர்கொள்ளணும்னா அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கணுன்றதுக்காக தான் அவர்கள் வந்து ஆயுதத்தை இன்னும் பயன்படுத்தாமல் வச்சிருக்கிறாங்க. ஈரானை ஒழிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய காலங்கள்லாம் எடுக்காது. இவர்களை சரி இஸ்ரேல் அடித்தாருன்னா இவரை எங்கே அடிக்கணும்? இஸ்ரேலுடைய இராணுவ கட்டமைப்பு, அந்த மையங்கள், விமானத்தளம், இராணுவ விமானங்கள் எங்கே இருக்குது, அதெல்லாம் பார்த்து அடிக்கணும். வீடுங்க மேலே, ரெஸ்டாரண்ட் மேலே, கடைங்க மேலே, பெரிய பெரிய மாலுங்க மேலெல்லாம் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுக்கு தேவை வந்து மக்கள் உயிர் தான். அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு இப்போ கூட பல நாடுகளில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு வர 2 விமானம் அனுப்பிச்சிருக்காங்க. மக்கள் உயிர் போகாத காப்பாற்றிருக்கிறான். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு வந்து கீழே எல்லா வீட்லேயும் வந்து அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்கிறாங்க. அதில் போய் தங்கிக்கிறாங்க. அலாராட்சியாக எல்லாம் அங்கே போயிடுறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவர்கள் மக்களை காப்பாற்றுறது தான் அவருடைய ஏம். பில்டிங் வந்து இப்போ கட்டினே இருக்கிறான், இடிச்சினே ஊந்துனே இருக்குது, மிசைல் அடிச்சுனே இருக்குது, கட்டினே இருக்கிறான். உடனே அயன் டோம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சு. இது வந்து அறியாமையினுடைய விரக்தியில் பேசுறது மற்றவங்கெல்லாம். அயன் டோம்னா ஒரு 100 மிசைல் வருதுன்னா அதில் 100ம் தடுக்காது. எதுவுமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம வாழ்க்கையிலையும் சரி எதுலேயுமே 100% பர்ஃபெக்டே கிடையாது. 90 தடுக்கும், 10 விட்டுரும். அதில் இன்னொரு விஷயம் என்னடான்னா, இது எங்கே உழுது, தரிசு இடம், பில்டிங் இல்லாத இடம், மக்கள் இல்லாத இடம்னாலும் விட்டுரும். அது மாதிரி விடுறது. அதே டைமில் வந்து அது சின்ன சின்ன ராக்கெட்டு அதுங்களை தடுக்கிறது தான் அயன் டோம்னு அவங்க கண்டுபிடிச்சி வச்சாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய மிசைல்லாம் வரும்போது 10 நிமிஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுற அதிவேக மிசைல்லாம் வருது. அதையும் தடுத்துட்ருக்காங்க. அமெரிக்காவுடைய பேட்ரியாட்டு, தாட் இதெல்லாம் வச்செல்லாம் தட்டுன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் மிஸ் ஆகி சிலது விழுது. அதெல்லாம் வந்து இஸ்ரேலில் வந்து ஏன் இவ்வளவுனா, கொஞ்சம் நெருக்கமான இடம், சின்ன பூமின்றதுனால நிறையா உயரடுக்கு பில்டிங்கோ பக்கத்து பில்டிங்ன்றதுனால சேத விவரம் அதிகமாக தெரியுது. மற்றபடி வந்து இஸ்ரேல் மேலே இன்னும் சில போரியல் வல்லுநர்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் கொஞ்சம் விட்டுடுவான், நிறைய சேதமாகட்டும், கொஞ்சம் சேதமானால் தான் வந்து நாளைக்கு உலக அரங்கில் நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஈரான் பெரிய தேசம், அதை அடித்து முடிக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். அதுக்குள்ளே வந்து இவர் அடிக்கட்டும், அந்த சேதத்தை வச்சு தான் நாம் அடிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே ஹமாஸ் கூட மக்களை கத்தின்னு வந்து கூட இஸ்ரேலுக்கு தெரியும், கத்தின்னு போட்டோம், அதுக்கப்புறம் அடிக்கலாம் இப்படின்னெல்லாம் வந்து அவங்க 1000 யோசிப்பாங்க. ஆனால் என்னன்னா, இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு காரணம், இதுவரை ஈரானே நமக்கு தெரிஞ்சே சில போர்லாம் அந்த அயதுல்லா அல் கொமானி சொல்லுவார், இஸ்ரேல் அழியணும், அமெரிக்கா அழியணும், இஸ்ரேல் அழியணும், அமெரிக்கா ஏன்னா இது அவர்களுக்கு வந்து தூங்கி வந்தோடனே வேத சொல் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இதுவரையும் ஈரான் அழியணும்னு எப்பவுமே சொன்னதே கிடையாது. என்ன சொல்கிற ஆதாரம் இருக்கிறவங்க சொல்லலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இதே அயதுல்லா கொமானி இப்போ கூட போரில் என்ன சொல்கிறாரு, சாவ தயாராக இருங்க,
10 வருது, இன்னும் இன்னொரு மிசைலு எல்லாம் அதிபயங்கர மிசைல்லாம் வச்சிருக்கிறேன் வருது அப்படின்றாரு. ஏன்னா அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப தப்பா இருக்கும். நீ அடி, அவங்க பில்டிங் மேல அடி, எங்கன்னா அடி. அ அழிச்சிடணும் இஸ்ரேலன்னா, இஸ்ரேலை நிச்சயமா இது மாரி 1000 ஈரான் தோணுனா கூட அழிக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, "ஆபிரகாமுக்கு, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இந்த பூமி இருக்கும்படி கொடுத்தேன்" என்றாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த பூமியிலிருந்து, சரி அவர் தான் ஆண்டவரா? பைபிள்ல சொன்னவரு, எங்களுக்கு ஆண்டவர், இப்படி நெறைய பேர் பேசுவது உண்டு விவாதத்துக்கு. இன்னைக்கு பைபிள் சொன்னது எல்லாம் நடக்குது. சின்ன ஒரு இஸ்ரேலு, அத சுத்தி எல்லாம் இஸ்லாமிய நாடு தான். ஏதோ ஒருத்தர் வரத்துக்கு சொல்லி எல்லாம் பயம். இஸ்ரேல் வந்து இறங்குன உடனே என்ன செய்வானோ, அவங்களுக்கே தெரியும். இப்ப எல்லா தலைகளும் தூக்கிட்டான்ல. அது ஆட்சியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்சியில சுகமா வாழ்ந்தவன்லாம் என்ன செய்வான்? பயப்படுவான். ஏன்னா ஆட்சி அதிகாரத்த அதிகமா விரும்புறவங்க அவங்க. அதனால இஸ்ரேலை இத பண்ணிடுவோம், அத பண்ணிடுவோம்னு சொல்றது தவறு. இஸ்ரேல் தேசம் 3000, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம் கையிலயும் அவர் சந்ததிக்கும் குடுத்தாச்சு. இன்னைக்கு 1948ல தான் வந்தது இஸ்ரேலு, 1948ல தான் வந்ததுன்னு நம்ம சும்மா சொல்றது வந்து தவறான செயல். அவர்கள் வரலாறு ஒண்ணு, கிறிஸ்து எங்க பொறந்தார்? இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கணும். சிலுவை போர்ல யூதர்கள் எங்க இருந்தாங்கன்னு பார்க்கணும். ஏன் இதே வந்து மதீனாவுல கூட யூதர்கள் நபிகள் நாயகம் பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஆனா அவர்கள் அந்த தேசம் நாங்க பல வருஷம் இருந்தோம், அங்க விவசாயம் பண்ணோம், சீர்படுத்தணும்னு யாரும் உரிமை கோரலையே. அங்க வந்தது பிரச்சனைகள் வந்தது, சண்டை நடந்தது. அங்கருந்து அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க தாய் பூமியில இருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள அவர்களோட நட்பா இருக்கிற இப்ப எல்லா நாடும் நல்லா தான் இருக்கு. இப்ப எந்த நாடு? சவுதி அரேபியா இஸ்ரேலோட நட்பா தான் இருக்கு. நான் அழிஞ்சா போயிடுச்சு? இல்ல ஜோர்டான் அழிஞ்சு போயிடுச்சா? அதனால இவர்களுடைய நோக்கம் வந்து தவறு. இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடாதுன்ற நோக்கம் தான். அதுக்காக சொல்லப்படுற பொய் செய்திக்கு தான் எல்லாமே. ஒரே ஒரு வார்த்தை, இது மற்றவர்கள் கேட்கலனாலும் கிறிஸ்துவ மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த பூமி, அதுலேருந்து இஸ்ரேலை எந்த தேசத்திலும் எந்த ஒரு தேசத்தாலையும் இஸ்ரேல் தேசத்தை அங்கேருந்து அகற்றவோ அழிக்கவோ ஆண்டவர் ஒரு வரி இஸ்ரேல் தேசத்தை அழிக்க முடியாது இல்லையா? அதை வந்து கிறிஸ்துவ மக்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்தேகம் கேட்ட நண்பர்களுக்காக தான் இந்த பதிவு. மற்ற மக்களும் கேட்டுக்கலாம், இது வரலாறு தானே, வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? இதில் நமக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை. எந்த சைடில் மக்கள் மறிச்சாலும் வருத்தம் தான். இது அமாசு அமாசு அடிக்கும்போது நம்ம இதே மாதிரி கூட பதிவு போட்டிருக்கோம். மக்கள் மறிப்பதை யாரும் விரும்ப மாட்டான் இல்லையா? அதனால வந்து இதே விரும்பாத ஒரு செயல் தான் இது. வந்து போர் நிற்கணும்னு தான் நம்ம கூட விரும்புகிறோம். ஆனால் அது வந்து இஸ்ரேலுக்கு சொந்தம் இல்லைன்னு தான் இவ்வளோ நாள் வந்து ஈரான் போர்படுத்துது. ஆனால் இப்போ இஸ்ரேல் அடிக்கிற அடியில் இனிமே வந்து அந்த சைடில் யாரும் இஸ்ரேல் மேலே போருக்கு போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த ஒரு நிலையை வச்சு தான் இப்போது இஸ்ரேலு பயணப்பட்டுங்குது. ஏன்னா எல்லாம் அந்த அகண்ட இஸ்ரேல் இது மூலிமா உருவாயிடும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கேருந்து தன்னாலே அவங்க அங்கேருந்து போகிறதுக்குரிய சூழல் இந்த போர் தான் வழிவகுக்குன்னு நினைக்கிறோம். சரி, எது எப்படியோ ஆண்டவர் எல்லோரோடும் இருப்பாராக. ஆண்டவருக்கே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.